ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட் ஃப்ரைடே. அதாவது கிறிஸ்டின்களுக்கு வந்து புனித வெள்ளி. நான் ஒரு கிறிஸ்டின் தான். மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் வீட்டுக்கார் ஹிந்து ஆனதுனால நான் ஹிந்துவாக மாறிட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி என்னமோ பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகணும் போல் இருந்தது. அதனால் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள சிறுமலை மாதா சர்ச்சுக்கு தான் போனோம். ஈவினிங் ஒரு 5 o'clock தான் போனோம். சைக்கிளில் தான் போனோம். எங்கள் வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டராங்க. 8 கிலோமீட்டரும் சைக்கிள் மிச்சு தான் போனோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் இங்கேருந்து போகிறப்பயே வந்து கோயிலில் வந்து எப்போயுமே நான் அந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னா கேண்டில், உப்பு, மிளகு இது வாங்கிட்டு போவேன். கேண்டில்லாம் பொருத்தி வச்சு, கேண்டில் பொருத்துறதுக்குன்னு தனியாக அந்த சர்ச்சில் ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் போய் அங்கே ஒரு மாதா இருப்பாங்க. அங்கே போய் கேண்டில்லாம் பொருத்தி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் உப்பு மிளகு வந்து இன்னொரு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போய் வைக்கணும். நானும் என் பொண்ணு தான் கேண்டில்லாம் கொளுத்தணும். கேண்டில்லாம் கொளுத்தி மனதார சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஏன் நான் உப்பு மிளகு கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன வேண்டுதல், அது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் கூட வந்து முத்துமாரி அந்த பொண்ணு வந்திருந்தது. அது செல்லை எடுத்துகிட்டு அங்கிட்ட ஏதோ மயில் போச்சாமா, அந்த மயிலை படம் பிடிக்கிறேன்னு சொல்லி செல்லை வாங்கிட்டு போய் எடுத்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் மயில் தெரியவே இல்லை. எங்கே தெரியுதா என்னமோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மயில் போகுதுன்னு சொல்லி செல்லை வாங்கிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. இது கூடலாம் செல்லில் ஒரு காலும் வந்துடுச்சு, அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு சாமிக்கிட்ட வந்து நாங்கள் உப்பு மிளகு வைப்போம்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த உப்பு நல்லா விரித்து முன்னாடி கொட்டி அதில் வந்து துணியில் உப்பை கொட்டி அப்புறம் நான் மிளகு வந்து அதில் பரப்பி வச்சேன். பொதுவாக வந்து துணி இல்லைன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாக்கெட் உப்புலேயே வந்து மிளகு கொட்டி கிளறி வச்சுருவோம். கிளறி வச்சு சாமி கும்பிடுவோம். பக்கத்தில் டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. இந்த உப்பு பேப்பரை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை அந்த சிறுமலை மாதா அம்மாவுக்கு என் பொண்ணு கையால் நான் போட சொன்னேன். காணிக்கை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மொட்டிங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணேன். எனக்கு என்னென்னு தெரியல, அந்த சர்ச்சுக்கு போனாலே எப்பயுமே வந்து கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்து பொங்கிக்கிட்டு வரும். அது எதனாலன்னு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மொட்டிங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணேன். என் மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே அந்த அம்மா கிட்ட கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. மழை வர்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, கொஞ்சம் நாங்கள் அங்கே ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் நினச்சோம். ஏன்னா சைக்கிள் மிஸ்ட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் மழை வர்ற மாதிரி இருந்ததுனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. எப்போல்லாம் நீங்கள் இந்த சைடு வர வாய்ப்பு இருக்கோ கட்டாயமாக இந்த சிறுமலை மாதா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.